நடிகை திரிஷா பற்றி பல்வேறு சர்ச்சையான செய்திகள் வெளிவந்தாலும் அவரது சினிமா மார்க்கெட் வேற லெவலில் உயர்ந்து கொண்டே வருகிறது. நாயகி படத்திற்கு பிறகு தற்பொழுது திரிஷா தெலுங்கில் சிரஞ்சீவியுடன் ஒரு படத்தில் இரட்டை வேடத்தில் நடிக்கப் போவதாக சினிமா நாரதர் சொல்லி வருகிறார். ரமலான் பண்டிகைக்கான நோன்பு இன்று முதல் தமிழகத்தில் தொடங்கியுள்ளது. ரமலான் பண்டிகையை கொண்டாடும் முன்பு இஸ்லாமியர்கள் ஒரு மாதம் நோன்பு இருப்பது வழக்கம். நோன்பு காலத்தில் சகர் எனப்படும் சூரிய உதயத்திற்கு முன்பு உணவு உட்கொண்டு சூரியன் அஸ்தமனமாகும் வரை உணவு உட்கொள்ளாமல் இருப்பார்கள். இப்படி கடுமையான நோன்பு மேற்கொண்டு ரமலான் பண்டிகையை கொண்டாடுவார்கள் இஸ்லாமியர்கள். தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள சிவானி ஜூனியர் கல்லூரியில் கடந்த 3 மாதங்களில் 25 பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்ற செய்தி தெலுங்கானா மாநில மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் சிறுவள்ளூர் பகுதியில் 1,75,412 சதுர மீட்டர் நிலத்தை பரந்தூர் புதிய விமான நிலையம் அமைக்க எடுக்க உள்ளதற்கான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. ஆட்சேபனைகள் இருப்பின் 30 நாட்களுக்குள் தெரிவிக்கலாம். அப்படி ஆட்சேபனைகள் இருப்பின் ஏப்ரல் 30 அன்று விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூரியகுமார் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மக்களவை தேர்தலில் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என்று வழக்கு தொடர்ந்துள்ளார். இம்மனுவுக்கு பதிலளிக்க இபிஎஸ்க்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அளித்துள்ளது. இந்நிலையில் ஓபிஎஸ் இரட்டை இலை சின்னத்தில் தான் தாங்கள் போட்டியிடுவோம் என்று கூறி வருகிறார். இது இபிஎஸ் தரப்பை அச்சமடைய செய்துள்ளது. 12 ராசிகளுக்கான ராசி பலன். மேஷம், தொட்டது துலங்கும் என்பது உண்மையாகும். வெற்றிகரமான நாள். ரிஷபம், உங்களின் அனைத்து முயற்சிகளுக்கும் குடும்பத்தினர் ஆதரவு உண்டு. மிதுனம், பேச்சில் நிதானம் தேவை. பேசும் வார்த்தைகளால் பகை ஏற்படும். கடகம், எந்த செயலை செய்தாலும் அதனால் பின் விளைவுகளை பற்றி யோசித்து செய்யவும். சிம்மம், முயற்சி திருவணியாக்கும் என்பது உண்மையாகும். கன்னி, வெற்றி என்பது பல தோல்விகளுக்கு பின் கிடைக்கும் என்பதை உணர்வீர். துலாம், எது கிடைக்கிறதோ அது கொண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. விருச்சிகம், மனதை ஒருநிலைப்படுத்தி செயலாற்றும் காரியம் வெற்றி உண்டாகும். தனுஷு, உங்களிடம் உதவி என்று கேட்பவர்களிடம் முடிந்த அளவு உதவி செய்யவும். மகரம், இன்று தொடங்கப்படும் எந்த ஒரு காரியமும் நன்மை ஏற்படும். கும்பம், எந்த காரியத்தை தொடங்கும் முன் தீர ஆலோசித்து செயல்படுவது நன்று. மீனம், உங்கள் சந்தோஷத்திற்கு இடையூறாக எது வந்தாலும் தவிர்த்து விடுங்கள்.